ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மக்கிட்ட கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர் ரிப்ளை பண்ணுற வீடியோ. ப்ளஸ் பர்சனலா நான் ஏன் ஆரி ஆன்லைன் கிளாஸ் சூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க, அது ப்ராப்பராக கன்டினியூவாக பண்ண முடியல அப்படின்னாக்க, அதுக்கான சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நம்ம வந்து எப்படி கிளாஸ் எடுப்போம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட கிளாஸில் எல்லாமே வந்து தியரட்டிக்கலாகவும் இருக்கும், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். அதுலேயே அட்வான்ஸ்டாக டெக்னிக்கலாக எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணுவோம். ஆரி கிளாஸ் கற்றுட்டு அதை மட்டும் அவங்க லேர்ன் பண்ணிவிட்டு எதுவும் பண்ண முடியாது. அதுக்கடுத்து எப்படி அவங்க அதை க்ரோ த்ரூ பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஏர்ன் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட கிளாஸில் கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இதை பற்றின வீடியோஸ் தான். உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் ஃபர்தராக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வேல்யூபிளான டைமை வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாமா? நம்மக்கிட்ட வந்து லாஸ்ட் மந்த் இருந்தே ஒரு காலேஜ் கேர்ள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, ஆன்லைன் கிளாஸ் எடுப்பீங்களா ஆரி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. நாங்கள் பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்தோம். ஏன் அதை வந்து கண்டினியூ பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 hour கிளாஸ் அப்படிங்கிறது 1 hourே போகாது, 1.5 hours, சம்டைம்ஸ் வந்து 2 hours கூட போயிடுது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஒர்க். நம்ம வந்து தியரிட்டிக்கலாக வந்து இதனுடைய ஸ்டிச்சஸ் நேம்ஸ் மட்டும்தான் தியரிட்டிக்கலாக வரும். நீங்கள் வந்து பிகினர், இப்போ தான் வந்து ஆரி நீடிலவே கையில் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வரதே வந்து 1 week 1.5 week ஆகிடும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆரி ஒர்க்கு ஃபுல்லுமே இருக்குது. அது அட்வான்ஸ் லெவலாக இருந்தாலும் சரி, பேசிக் லெவலாக இருந்தாலும் சரி, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வச்சு தான் எல்லா இடத்துலையும் வரும். இது கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். 1 hourங்கிறது அப்படியே 1.5 hour 2 hours போகுது அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு சைடு ஸ்டிச்சஸும் போட்டுட்ருப்பீங்க, ஒரு சைடு வந்து மொபைலும் பார்த்துட்ருப்பீங்க. அப்படி ரெண்டையும் பார்த்து பண்ணிகிட்ருக்கும் போது உங்களுடைய ஹை எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகுன்றது நீங்கள் அது பண்ணும்போது நல்லாவே தெரியும். நீங்கள் நார்மலாக ஒரு மொபைலில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ உங்கள் ஐ வந்து ஸ்ட்ரெயின் ஆகுன்றதை பார்த்துக்கோங்க. இதில் கைக்கும் வேலை, ஐக்கும் வேலை, நம்மளோட டிசைனையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படிங்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் பெனிஃபிட். இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் வரீங்கன்னா, ஆன்லைனில் ஒரு 6 பேர் இருக்கீங்கன்னா 6 பேருக்கு நான் ஒரே டைமில் எடுப்பேன். இதில் வந்து நீங்கள் காமனாக தான் டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கவும் முடியும். ஆஃப்லைன் டைரெக்டாக வந்து கிளாஸ் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பேட்ச்க்கு 2 members தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளது வந்து ஹோம் டெய்லரிங் தான், இன்ஸ்டிடியூட் கிடையாது. இன்ஸ்டிடியூட் இல்லையே அதனால் வந்து கிளாஸ் வந்து ப்ராப்பராக போகாதா அப்படின்னலாம் நினைக்காதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து ப்ராப்பராக நீங்கள் எப்படி கிட்ஸுக்கு ஒரு பிகினிங் ஸ்டேஜில் சொல்லி கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இங்கேருந்து போகும்போது நல்ல ஒரு நாலேஜோடு இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸோடையும் நீங்கள் வெளியே போகணும். அதுதான் என்னுடைய இது. ஸோ வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து கற்றுக்கிறது பெட்டர். நீங்கள் ஆன்லைனில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜில் ஸ்டிச்சஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட போய் கற்றுக்கிறது நல்லது. ஆன்லைன் மட்டும், ஆஃப்லைன்னா ப்ராப்ளமே இல்லை, அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்க. இந்த ரீசன்னால் தான் நான் வந்து ஆன்லைன் ஆரி கிளாஸ் எடுக்கிறது இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நான் பர்சனலாக ஒன்று சொல்லணுன்னா, இது வந்து ஹேண்ட்மேட் ஒர்க்கு. இது எல்லாமே வந்து நீங்கள் ஒன்றும் செய்யும் போது அதை வந்து ரொம்ப லைக் பண்ணி பண்ணணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது எப்போவுமே உங்கள் கூடயே இருக்கும், நிலைக்கும். எந்த ஒரு வேலை பண்ணாலும் நம்மளுடைய ஹேண்ட் ஒர்க்குக்கு எப்போவுமே வேல்யூ அதிகம். அப்படி வேல்யூ அதிகமான ஒரு வேலையை வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கும் போது தான் அதனுடைய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு முழுமையாக இருக்கும். பர்சனல் யூஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அது பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னாலுமே ப்ராப்பராக கொண்டு போக முடியும். இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் வந்து என்னால் டைரெக்டாக போய் கிளாஸ் கற்றுக்க முடியாது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸை மட்டும் நீங்கள் வந்து யூடியூப்பில் அந்த மாதிரி சர்ச் பண்ணி கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது, மணியும் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய கிளாஸில் வந்து என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரி, ப்ராக்டிக்கல் நாலேஜ், ஹெல்த் கேர் டிப்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இந்த டாபிக் எல்லாம் தான் நம்ம கிளாஸில் கவர் ஆகிருக்கு.
தியரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டிச்சஸோட நேம் தான் வந்து அதில் தியரியாக நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஆரியோடைய பர்த் எங்கே, யார் இதெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கிளாஸில் எடுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல், கைக்கு மட்டும்தான் வேலை. நம்மளுடைய டிசைன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எப்படின்றத நான் கிளாஸில் எடுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் டிப்ஸ். ஆரினாவே ரொம்ப பேருக்கு பயம் வந்துடுது. பேக் பெயின், ஹிப் பெயின், இந்த மாதிரி பெயினை மட்டுமே அதில் கொண்டு வராங்க. அந்த பயம் இல்லாமல் ஹெல்த் கேர் டிப்ஸ் எல்லாமே நான் எக்ஸசைஸ், யோகாஸ் எல்லாமே அதுவுமே கவர் ஆகிருக்கும். என்னது இது டாபிக் வேறையாக இருக்குது, இதில் இதெல்லாம் கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸில் வந்து இது ஒரு ஸ்பெஷல் தான். நான் ஏன் ஹெல்த் கேர் டிப்ஸ் இதில் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து நான் யோகாஸும் முடிச்சிருக்கேன். யோகா கிளாஸ் வந்து நான் டீச் பண்ணலாம். அது வந்து நான் இங்கே நம்ம கிளாஸுக்கு வந்து எப்படி எப்படி அவங்களுக்கு பெயின் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் இந்த கிளாஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு வந்து இந்த ஆரியில் வந்து 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால வந்து எனக்கு அட்வான்ஸ்டாக இப்போ என்ன கொண்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது நான் டெக்னிக்கலாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கேன். அந்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸாக நெக்ஸ்ட் டாபிக் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அதை வந்து எப்படி கொண்டு போகணுங்கிற ஐடியாஸ் எல்லாமே வந்து நான் இதில் கொண்டு வருவேன். நம்மளுடைய டாபிக் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். மற்ற இடத்துல எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதில் நல்ல முழு ஈடுபாடோடு கற்றுக்கணும். என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட்டும் நான் போடுவேன். அதே எஃபோர்ட் வந்து நீங்களும் எனக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இதை கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கொஷின் என்ன கேட்டாங்கன்னா, நான் வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு எடுக்கிறேன், ஆனால் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து என்னுடைய டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆரி ஒர்க்குன்னு இல்லை, எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த டைம்லேயுமே இதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து இக்கிகாய் அப்படிங்கிற ஒரு ரூல் தான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து நான் எப்போருந்து ஃபாலோ பண்ணுறேன்னா ஒரு 1.5 இயர்ஸாக இருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இக்கிகாய் அப்படிங்கிறது ஒரு ஜப்பானீஸ் வேர்ட் தான். எந்த விஷயமா இருந்தால் என்ன, ஜப்பானீஸில் இருந்தால் என்ன, எதில் இருந்தால் என்ன, நல்ல விஷயம் இருக்குது இல்லையா? அதனால் வந்து நான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இருந்தாலும் அதை நான் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவேன். இது வந்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா நான் வந்து அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி முடியல அப்படின்னா நான் வந்து இதை வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் இக்கிகாய்ங்கிறத விஷயத்த. அது நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். இக்கிகாய் அப்படின்னு போட்டிங்கனாவே நிறைய வரும். அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரியலன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் வந்து ரெஃபர் தான் பண்ணுறேன். யாருக்கும் எனக்கு நான் ஸ்பான்சர்லாம் இல்லை. நான் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் நினைப்பீங்க, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கே, நம்ம எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும், நம்ம வந்து இருக்க பணத்தை வச்சுட்டு நம்ம செலவு பண்ணிட்டோம், இல்லை நம்ம அதை வச்சுட்டு குழந்தைங்க பார்த்துட்டு இல்லை வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரியே இருக்கலாமே, நம்ம எதுக்கு வேறு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ தான் இருந்தாலும், இல்லை எதுவுமே இல்லை, நான் ரொம்ப கீழ் ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். விஷயங்கிறது வேலையாக பண்ணி ஆகணும். அந்த வேலைனால உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் வரணும். அது உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை கண்டினியூஸாக கொண்டு போக முடியும். நான் டெய்லி ஆஃபீஸ் போகிறேன், காலேஜ் போகிறேன், வீட்டில் இருக்க வேலையை பார்க்குறேன், பசங்களை பார்த்துக்கிறேன். இது எல்லாமே வேலை இல்லை, இதெல்லாம் உங்களுடைய பொறுப்புகள். நீங்கள் ரொட்டீனாக இதை மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க என்ன நினைப்பாங்க? இப்போ நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா வீட்டு வேலைகளை மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க, இல்லை அடுத்து வேறு இருக்க வேலையை வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா டே ஃபுல்லாக இது தான் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் குழந்தை பார்க்குற குழந்தை என்ன நினைக்கும்? அம்மா வந்து வீட்டு வேலை மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க, அம்மா படிச்சிருக்காங்க, இருந்தாலும் நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த வேலை தான் பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் அவங்களுக்கு வரும். நீங்கள் வெளியில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நமக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியல. அதனால் வந்து எல்லாருமே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் குழந்த மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதையே பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், இவ்வளோதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிடும். புதுசாக அவங்களுக்கும் ஏதாவது கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். சின்ன வயசில் ஒரு குழந்தை இருக்குது வீட்டில் அப்படின்னா அந்த குழந்தை உங்களை பார்த்து தான் கண்டிப்பாக வளருது. நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அது அத்தனையும்
அது செய்யும். நீங்க உட்காந்து ஒரு நாள் வேறு ஏதாவது பண்ணி பாருங்கள். ஏதோ ஒன்று இப்போ நான் ஆரின்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆரி ஒரு நாள் நீங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தை ஒரு நாள் வாட்ச் பண்ணலான்னு நெக்ஸ்ட் டே வந்து வாட்ச் பண்ணும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அம்மா நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எடுத்து பண்ணும். இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பொண் குழந்தை இருக்குது, இல்லை பையன் இருக்கான், எது இருந்தாலும் எந்த குழந்தையா இருந்தாலுமே கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க. நான் வந்து அதை பார்த்துருக்கேன். அதனால தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட ப்ராப்பரான செட்டில்டான ஒரு வேலை இருக்குது அப்படின்னாலுமே, எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். அந்த கற்றுக்கிற விஷயம் வந்து ஹேண்ட்மேடாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். நீங்கள் கையில் பண்ணுறீங்க, உங்கள் கையினால் பண்ணுறது. அது அது டிசைனோ சரி, இல்லை நீங்கள் ஒரு மசாலாவோ பண்ணுறீங்க அப்படின்னாலும், அதுக்கான டேஸ்ட் வந்து உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கையில் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே, இதுக்கு வேல்யூ எப்போவுமே இருக்குது. நாம் பார்க்குற ஆரி ஒர்க்கு கூட அட்வான்ஸ்டாக ஆரி எம்ப்ராய்டரி மெஷினும் வந்துருச்சு. எம்ப்ராய்டரி மெஷினும் வந்துருச்சு. பீட் ஒர்க்குக்குன்னு தனியாக மெஷின் வந்துருச்சு. எல்லாத்துக்குமே மெஷின் வந்துருச்சு. இருந்தாலுமே நம்ம கையில் பண்ணுற அந்த ஆரி ஒர்க்குக்கு எப்போவுமே வேல்யூ அதிகம்தான். ஏன்னா வந்து இது வந்து இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணது விஷயம் கிடையாது. இது முகலாயர்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அன்னைக்கிருந்து தோன்றிய விஷயம் இது. அதனால் வந்து நம்ம கையினால் பண்ணுற எல்லாத்துக்குமே என்றைக்குமே வேல்யூ இருக்குது. அதனால் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக கற்று வச்சுக்கோங்க. கற்று வச்சதை வந்து அப்படியே கற்றுக்கிட்டதோடு இல்லாமல் டெய்லி பேஸில் இன்க்ளூட் பண்ணிவிடுங்க. கண்டினியூவாக கைவிடாமல் அதுக்கான வேலையை பார்த்துட்டே இருங்க. இந்த விஷயங்களையும் உங்கள் கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.